ஹாய் ஹலோ சினிமாலி வியூவர்ஸ். இன்றைக்கி சினிமாலி டியூனப்பில் நாங்கள் பார்க்க போகிறது கேப்டன் மில்லர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியாகியிருக்கு. அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். வெள்ளக்காரன் கண்ணுக்கு கொள்ளக்காரன். அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அருண் மாதேஸ்வரன் இயக்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி சாணிக்காயுதம் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனுஷ், சிவராஜ்குமார், பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், அதிதி பாலன், காளி வெங்கட், பாஸ் வெங்கட், வினோத் அப்படின்னு சொல்லி முக்கியமாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயபிரகாஷும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. உன்ன மாதிரி நானும் ஒரு கொலைகாரனா இருந்திருந்தா. கேப்டன் மில்லர் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கேன். நான் அந்தளவுக்கு சூப்பராக, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு அழகான மேக்கிங்கை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு அவ சாகணும். தமிழ் சினிமாவில் ரொம்ப முன்னணி நடிகரில் மிக முக்கியமான ஒருவரில் தனுஷ் இருக்கிறாரு. அவருடைய படங்கள் பார்த்தீங்க சொன்னால் இப்போ வார படங்கள்லாமே ஆக்டிங் ஸ்கோப் சூப்பராக இருக்கும். நல்ல தரமான படங்களை பண்ணிட்டு இருக்காரு. ரசிகர்கள் மத்தியில் தனுஷ் ஒரு படம் பண்ணுறாருன்னா வா அடுத்த படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படும். கெட்டவனை கொண்டு இருக்க அந்த வகையில் இப்போ அருண் மாதேஸ்வரனோட இயக்கத்தில் நடிச்சிருக்க இந்த கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய சினிமா கேரியரில் சூப்பராக நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த படம் உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க இது ஒரு பீரியட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. அது போர்க்காலத்தில், அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தடிமைகளை ஆங்கிலேயர்கிட்ட இருக்கிற அந்த மனுஷங்க, ஒரு கிராம மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கொத்தடிமைகளாக இருக்கனால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சில பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்காம இருக்க டைமில் அவங்க எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த டைமில் வெள்ளையர்களுக்கு எதிராக ஆயுதம் மேந்தி அடித்து துவம்சம் செய்கிற ஒரு கேரக்டராக தான் கேப்டன் மில்லர் இருக்கிறாரு. ஸோ அந்த கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றது ட்ரெய்லர் பார்த்தானே தெரியுது. ஊர்க்காரங்களுக்கு துரோகி. இந்த ட்ரெய்லரில் இருக்க முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்காரன் கண்ணுக்கு கொள்ளைக்காரன் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கொள்ளைக்காரன் யார் அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் சிவராஜ்குமார் அவரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் வில்லனாக நடிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் வில்லனாக தான் இருப்பாரோன்னு தோணுது. அவருமே அந்த ஒரு கொத்தடிமைகளாக இருக்குது அதில் இருக்க ஒருத்தராக தான் காட்டியிருக்காங்க. அப்படி இருந்தாலுமே அதாவது ஆங்கிலேயரோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க அந்த மக்களுக்கு சூழ்ச்சி செய்கிற ஒருத்தராக இருப்பாரா அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. சந்தீப் கிஷன் இதில் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. நான் ஒரே ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அவர் நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா, கண்டிப்பாக அவரும் வில்லனில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வினோத் காட்டியிருப்பாங்க. அவர் அந்த கொத்தடிமைகள் டீம்ல ஒருத்தராக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கண்டிப்பாக தனுஷ்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் கேரக்டராக இருப்பாரா அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். உண்மையிலே நீ யாரு? அடுத்து பார்த்தீங்க சொன்னால் பிரியங்கா மோகனை நம்ம ஒரு அப்படியே ஒரு அம்புல் பேபி மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கக்குள்ளவா சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. பிரியங்கா மோகன் அதே போல் அதிதி பாலன் ரெண்டு பேருமே பார்த்தீங்க சொன்னால் ஒரு சீனில் நம்ம பார்க்கக்குள்ள ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. இந்த பொன்னியின் செல்வனில் திரிசாவும் ஐஸ்வர்யா ராயும் காட்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோவத்தை காட்டுற மாதிரி ஒன்று காட்டியிருப்பாங்களே, அதே ஐ லுக்கில் அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு காஸ்டியூம்ஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நாங்கள் பார்க்கலாம். பிரியங்கா மோகன் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் உன்ன மாதிரி கொலை பண்ண தெரிஞ்சிருந்தா அவனை நான் கொண்டு இருப்பேன், எனக்கு அவன் சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சாகணும்னு சொல்கிறது அந்த ஆங்கிலேயனா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது, இல்லை வேறு யாருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அவங்க இந்த கன்லாம் யூஸ் பண்ணி ஷூட்லாம் பண்ணுறாங்க. பார்க்குறக்கு நல்லா இருக்குது. அவங்களோட காஸ்டியூம் ஒரு ரெட் கலரில் காட்டியிருக்காங்க. நீ யாரு, உனக்கு என்ன வேணுங்கிறத பொறுத்து கிராமத்தை சூழலை அந்த பீரியட் மூவி அப்படின்ற டைமில் அந்த டைமில் எப்படியான காஸ்டியூம்ஸ் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வேர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்காங்க பார்க்குறக்கு. ஆக மொத்தத்தில் சூப்பராக, அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே கொத்தடிமைகளாக இருக்கிற கிராம மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு கேப்டன் மில்லராக சேர்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற டைமில் இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரி அங்கே காட்டிட்டாங்க. அப்போ நீ நல்லவனா கெட்டவனா, நீ கெட்டவனை கொண்டிருப்பா, கண்டிப்பாக நீ நல்லவனாக தான் இருந்திருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும். அது கண்டிப்பாக தனுஷ்க்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அந்த ஆரம்ப காலத்தில் இந்த போலீஸ் அப்புறம் இராணுவம் அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயும் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தில் இருக்கிற டைமில் இவர் வேறு ஒருத்தவங்க செஞ்ச மிஸ்யூஸ்க்கு இவரை பனிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த மக்களை வந்து கொத்தடிமைகளை அவங்க ட்ரீட் பண்ணுறனால வேண்டி அது பொறுக்காமல் வந்து தனுஷ் வந்து கேப்டன் மில்லராக மாறுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது அதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்க சொன்னால், கெட்டவனை கொண்டிருக்க நல்லவனாக தான் இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோக்கு ஹைலைட்டாக ஒரு விஷயமா இருந்துச்சோ, அதே போல் ஊர்க்காரனுக்கு நீ துரோகி, உண்மையிலே நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நான் நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கும். நீ யார், உனக்கு என்ன வேணுன்றதை பொறுத்து நான் யாருன்றது மாறும் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்வார். ஸோ நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்றதான் இந்த டயலாக்ல சொல்லியிருக்காங்க. டயலாக்லாம் சூப்பராகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க சொன்னால், நம்ம டீசர் பார்க்கக்குள்ளே ஒரு விஷயம் இருந்தது. யூ பிலீவ் டெவில், ஐ எம் த டெவில் அண்ட் யூ வில் கால் மீ கேப்டன் மில்லர். அந்த டெவில் யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் கேப்டன் மில்லர் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லரை வந்து முடிச்சிருப்பாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி ஆகணும், ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வாவ், என்ன அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லை, நாங்கள் சவுண்ட் எஃபெக்ட் சொல்லி ஆகணும். அந்த கன் ஷாட்டு, ஒவ்வொரு இந்த குண்டு போகிற இடமா இருக்கட்டும், அந்த கன் வந்து ஃபயர் பண்ணுற இடத்துக்குலாம் வந்து டக் 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 டக்குன்னு அந்த ஷாட்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்ன் ஆகும் இல்லையா, அந்த பாம்லாம் போடக்குள்ள அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஷார்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்தது அந்த சவுண்ட் எஃபெக்டோட. அந்த பிஜிஎம் கேட்குறக்கு இனி இல்லைன்ற அளவுக்கு விளையாடி இருக்காங்க புகுந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எடிட்டிங் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ட்ரெய்லரே இவ்வளோ ஷார்ப்பாக அவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா படத்தை எப்படி கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. டிஓபி வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டிஓபி பற்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு அழகான படத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஒர்க்கிங், அந்த ஸ்டைல் வந்து நிறைய விஷயங்களை கற்றுருக்கணும். ஒவ்வொரு ஷார்ட் பை ஷார்ட் வந்து ஒவ்வொன்றும் படம் பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதுக்கேற்ற மாதிரி டிஓபி சித்தார்த்தா அனுனி வந்து வேறு லெவலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் ரொம்ப அமர்க்கலமாக அழகாக மாஸாக இருக்குது. எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாகூரன் அவரும் வந்து ஷார்ட் பை ஷார்ட் வந்து அப்படியே அந்த சவுண்ட் எஃபெக்டோடு வச்சு கட் பண்ணியிருக்க அந்த விதம் வந்து தெறிக்க விட்டுருக்காருன்ற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் டாக்டர் சிவராஜ்குமாரை வந்து கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க. ஒரே ஒரு சீனில் தான் காட்டியிருப்பாங்க. பிரியங்கா மோகன் அதிகமாக கொஞ்சம் காட்டியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ஏன் இவரை வந்து ரிவீல் பண்ணாமல் கொஞ்சமாக ஒரு சீனில் மட்டும் காட்டியிருக்காங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக முக்கியமான ஒரு வில்லனா அப்படி முக்கியமான ஒருத்தராக வந்து இல்லை கண்டிப்பாக இருப்பார் அப்படின்றனால தான் இருக்கும். இந்த படத்தை வந்து பார்த்தீங்க சொன்னால் சத்யஜோதியல் ஃபிலிம் சார்பாக வந்து செந்தில் தியாகராஜன் மற்றும் அர்ஜுன் தியாகராஜன் ஆகியோர் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 12 சரவெடியான ஒரு கேப்டன் மில்லர் படத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். தனுஷுடைய படங்கள் என்றாலே சூப்பரான ஒரு படங்களாக இருக்கும் அப்படின்ற மாற்று கருத்தில் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாங்கள் பொறுத்து வந்து பார்க்கலாம். ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. ஸோ போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோலிவுட் தொடங்கி ஹாலிவுட் வரைக்கும் உடனுக்குடனான அனைத்து சினிமா செய்திகளையும் தெரிந்து கொள்ள சினிமாலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் Facebook, Twitter, Instagramமில் cinemaலை.com ஃபாலோ பண்ணுங்க.